உலகத்திலேயே அதிகமான சவுண்ட் விடக்கூடிய அனிமல் இது. என் கிளாஸ்மேட் கொரட்டை விட்டான்லாம் சொல்லாதீங்க. அதிகம்னா டெசிபிள். டெசிபிள் ஜாஸ்தியா இருக்கிறது. எந்த அனிமலோட சத்தம் வந்து அதிக டெசிபிள் ரீச் ஆகுது? லயன். லயனோட சவுண்ட் வந்து 114 டெசிபிள், அதாவது 8 கிலோமீட்டர் தள்ளி வரைக்கும் கேட்குமா. ஆனா அது கிடையாது. ப்ளூ வேல் வந்து 180 டெசிபிளுக்கு மேல சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் லவுடஸ்ட் அனிமல் கிடையாது. உலகத்திலே ரொம்ப லவுடான அனிமல் வந்து ஒரு குட்டி ஷ்ரிம்ப். ஷ்ரிம்ப்னா ஒரு வகையான இறால் மீன். அதோட பேர் வந்து பிஸ்டல் ஷ்ரிம்ப். அது வாயிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுல சத்தம் வேற போடுதா. இந்த பிஸ்டல் ஷ்ரிம்ப் வந்து எப்படி அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அதோட கையில வந்து ஒரு கொடுக்கு இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்றது புல்லட்டை விட வேகமா க்ளோஸ் பண்ணுமா. அதனால வந்து ஒரு பபுள் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பபுள் வந்து 4700 டிகிரி செல்சியஸ் சூடுல இருக்குமாமா. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து சூரியனோட சர்ஃபேஸ்ல இருக்க வெப்பத்துக்கு ஈக்குவலான வெப்பம் இருக்கும். இதோட சவுண்டு வந்து 210 டெசிபிள் கிட்ட ரீச் ஆகுமா. அதாவது ஜெட் என்ஜின், துப்பாக்கியில சுடுறது இதெல்லாம் விடவே சவுண்ட் ரொம்பவே அதிகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, அந்த பிஸ்டல் ஷ்ரிம்ப் வந்து நம்ம கையளவுக்கு தான் குட்டியா இருக்கும். ஆனா இது ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டு வந்து மிலிட்டரி சப்மரீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சப்மரீன்ஸ்லேயே பிக்கப் ஆகுமா. அவ்வளவு சத்தமான சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம ஊர்ல இருக்கா? இது வந்து கரீபியன் ஐலாண்ட்ஸ், ஆப்பிரிக்காவோட ஈஸ்ட் கோஸ்ட்ல, அப்புறம் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கு. நம்ம ஊர் பக்கம்லாம் இது கிடையாது. ஆனா இதை விட அதிகமான சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு அனிமல் இருக்கு. அது வந்து ஸ்பெர்ம் வேல். ஸ்பெர்ம் வேல் வந்து 230 டெசிபிள் வரைக்கும் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.